திடீர் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடியை சந்தித்து உரையாடினார். பிரதமருடனான சந்திப்பின் போது தமிழகத்தின் அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கு குறித்து தீவிரமாக பேசப்பட்டதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித் ஷா வரும் 27ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாள் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்லும் அவர் அங்கு பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு பின்னர் அருணாச்சலேஸ்வரர் கோவில் சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜக திட்டமிட்டுள்ள நிலையில் ஆரவாரமின்றி அமைதியாக வந்து செல்ல ஷா தரப்பு விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடி MGR ஒப்பீடு குறித்து தனது கருத்து தொடர்பாக அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். MGR பாரதத்தின் ரத்னா, அதிமுகவின் ரத்னா கிடையாது என தெரிவித்துள்ள அண்ணாமலை, MGR குறித்து பேச அனைவருக்கும் உரிமை உள்ளது என கூறியுள்ளார். தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ளிட ஒதுக்கீடு கோரி காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுகவுக்கு ஓட்டு போட்டு உழைத்தவர்கள் வன்னியர்கள். நீங்கள் ஸ்டாலின் முதல்வர், உங்கள் மகன் உதயநிதி துணை முதல்வர், ஆனால் மூத்த அமைச்சர் துரைமுருகன் பொதுச் செயலாளர். காரணம், வேறு வழி இல்லாமல் இந்த பதவியை கொடுத்துள்ளனர். திமுகவுக்காக எவ்வளவோ உழைத்து சிறை சென்ற அவருக்கு இன்னொரு துணை முதல்வர் பதவி தரலாமே, ஏன் தரவில்லை? ஏன் மனசு வரவில்லை? காரணம், அவர் பாவப்பட்ட வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் வலுவிழக்கக்கூடும் எனவும், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளி மண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுவதனால் தமிழகத்தில் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார நிபுணர்களுடன் நேற்று பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெர்ரி மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முக்கியமான பொருளாதார சவால்கள் எதிர்கொள்வதையும் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் காங்கிரஸ் மனு தாக்கல் செய்துள்ளது. விலைவாசி உயர்வால் மக்கள் போராடும் போது மத்திய அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது என நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் ராகுல் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில நாட்களுக்கு முன்பு நான் உள்ளூர் காய்கறி சந்தைக்கு சென்றேன். அங்கு பணவீக்கம் எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து விற்பனையாளர்களுடன் பேசினேன். மக்களின் கருத்துக்களை கேட்டேன். ஒரு காலத்தில் 40 ரூபாய் இருந்த பூண்டு இன்று 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விலைவாசி உயர்வால் மக்கள் போராடி வருகின்றனர். அன்றாட தேவைக்கான சிறு விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சந்தையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது இல்லத்தரசிகளின் பிரச்சனைகளை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டோம். வருமானம் எப்படி தேக்கம் அடைகிறது, பணவீக்கம் கட்டுப்பாடில்லாமல் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். கேரளம், வயநாட்டிலிருந்து 101 வயது மூதாட்டி 18 படிகளில் ஏறி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மீனங்காடி மூன்றானை குழியை சேர்ந்தவர் பாருக்குட்டி அம்மா. கடந்த ஆண்டு 100 வயதான நிலையில் இருமுடி கட்டி ஏந்தி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்தார். 101வது வயதில் இந்த ஆண்டும் ஐயப்பனை காணும் ஆர்வத்தில் வீட்டிலிருந்து பேரன் கொள்ளுப்பேரன்களுடன் இருமுடி கட்டி சபரிமலை வந்தார். வயோதிகத்தால் இம்முறை அவர் டோலியில் சன்னிதானம் வந்தார். அவருக்கு பிற பக்தர்கள் வழிவிட 18 படிகளில் ஏறி ஸ்ரீகோயில் முன் வந்த அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் தந்திரி கண்டரரு ராஜீவரு, மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் அடுத்த ஆண்டும் ஐயப்பனை காண வருவேன் என்று கூறி ஊர் திரும்பினார். திருவிதாங்கூர் தேவசம்போர்டு தலைவர் PS பிரசாந்த் பாருக்குட்டி அம்மாவுக்கு சால்வை அணிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த விரும்புவோர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு போட்டி நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. அதன்படி
காளைகளுக்கு தேவையற்ற வலி மற்றும் கொடுமையை தவிர்த்து பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட கலெக்டர் இடம் முன் அனுமதி பெறாத அமைப்பாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கக்கூடாது. போட்டிகளில் பங்கேற்கும் விலங்குகளுக்கு தேவையற்ற துன்பம் தரக்கூடாது. ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் தேதிக்கு முன்பே அனைத்து ஏற்பாடுகளும் போட்டி நடக்கும் இடத்தில் ஏற்பாடு செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த விரும்புவோர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அரசால் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு இடத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.